ஈஸியான வெங்காய சட்னி எப்படி அரைக்குது பார்க்கலாம். 2 தக்காளி 3 வெங்காயம் எடுக்கவும், அதை நறுக்கவும். கடாயை வச்சுட்டு 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுக்கவும். ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி தட்டில் மாற்றி கொட்டி வச்சு ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க. கிண்ணத்தில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கடாயை அடுப்பில் வைங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளை கொட்டுங்க. கொட்டி அதையும் சட்னியில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்டான வெங்காய சட்னி சாப்பிட்டு ருசி பாருங்கள்.